இப்போ வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்றதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தையிலிருந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும். என்னுடைய காருக்கு முன்னால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் ப்ரொடெஸ்ட் பண்ற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க. வழக்கமா என்கிட்ட பேட்டி கேட்பாங்க. அன்னைக்கு என்னன்னு தெரியல, பேட்டி கேட்கல. நான் இறங்கி வந்த உடனே நான் பாட்டுக்கு என் வண்டியில் ஏறி வந்துட்டேன். நல்ல வேர்த்து இருந்துச்சு. நான் தலையை தோட்டிட்டு தான் இருந்தேன். எதுவும் பின்னால் என்ன நடக்குது, சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல. நல்லா வேர்த்து போச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் தொடங்கலனா கூட தலைவலி வந்துடும். அதனால நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்தேன். திடீர்னு எல்லாம் கும்பல் பண்ணதை நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது. எங்கள் வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சு. அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டாரு. கும்பலில் என்ன நடக்குதுன்னு கூட நான் பார்க்கல. ஏன் இறங்கல, ஏன் தடுக்கல அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு, அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு. சம்பவம் நடந்தது 2:34. ஆனால் அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில் 2:39க்கு அப்லோட் பண்றாங்க. 5 நிமிஷத்துல அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடைச்சது? அவர் அங்க வந்து எடுத்தாரா, அல்லது அவருக்கு வேற யாராவது கொடுத்தாங்களா? உடனடியா அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது? அவர் வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள், அவங்களை கைது பண்ணணும், திருமாவளவன் அதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. அந்த 2 வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக, தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது. அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவா அந்த 2 வீலர்ல அடிக்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்கள போய் பார்த்து, இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது. ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க, கேட்டா முறைச்சு பார்த்தாரு, 4 தட்டு தட்டுனங்கிறீங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வலின்னு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க. அதை கேள்வி கேட்டா என்னையும் மிரட்டுறீங்க. அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதுவும் திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார். அந்த 2 வீலர் காரலையும் தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கின்றேன். என்னை போல நீங்களும் குரல் கொடுக்கிறீங்க. அதனால திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுக்கிறாள். மொத்தம் மாதிரி வாங்கிட்டு போற ஆள் இல்ல. அதனால அதற்கும் தயார் தான். நீங்க வரணும் வாங்க. அதனால இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன். இந்த வேலையில என்கிட்ட வச்சு கூடாது. அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது, நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல? இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு, அவர் இறங்குறாரு, சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா, காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா? ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும்? அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல, கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார். இது தமிழக மக்கள் அண்ணா இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இல்ல. டிவியில நீங்க அத்தனை ஆங்கிள் போட்டோ எடுக்கிறீங்க, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் போடுறீங்க, தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க. சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க, யாரு பொய் சொல்றாங்க. அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றணும். கரூர் சம்பவத்தில் வந்து அந்த கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கு. இது வந்து தங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி தாவேகா அண்ணா தாவேகா அவங்க புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் தான் முதல்ல இருந்து சொல்றேங்கன்னா, இதுல திரு விஜய் அவர்களை அக்யூஸ் நம்பர் 1 போட முடியாது. அதே நேரத்தில் ஜாமீன் என்பது இயல்பாக எல்லாருக்கும் கிடைக்கத்தான் போகுது. இவங்க யாரும் போய் கொலை பண்ணல, யாரும் கத்தி எடுத்து குத்துல. தவறு நடந்திருந்தால் சிபிஐ வர்றாங்க, அதுக்கான சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒருவேளை வேகமா ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான். ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்களால எவிடன்ஸ் கொடுக்க முடியல, அப்ப எவிடன்ஸ் இல்ல. இது ஒரு ஆங்கிள். இன்னொன்று, நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க, உள்ளூர்ல தான் இருப்பாங்க. ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை பெரிதுபடுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம். அது சிபிஐ என்கொயரியில முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
அண்ணா, இன்னைக்கு வந்து காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கு. எப்போது வேண்டுமானாலும் உள்ள போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கு. எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசுறதுக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா வர முடியாது, வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம். கேள்வி ஒன்று. இரண்டாவது, நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம், ஆமாம், இல்லை என்று நான் சொல்லல. இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க, நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்றதுதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நாங்களும் தவறு செய்திருக்கோம்னு ஒத்துக்குங்க. கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம். கட்சி தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுங்க. அரசு எங்க மேல எந்த தப்பு இல்ல, நாங்க நிரபராதிகள், எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலின்னு முதலமைச்சர் அவர்கள் கரூரில் இருந்து சொல்றாங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம். இல்லை, அரசும் தவறு செய்திருக்கின்றன. உங்க மேல நிறைய தவறு இருக்கு. அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான், ஏன்னா உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி. ஆனா எனக்கு தெரியல, சிபிஐ என்கொயரி நடக்கட்டும். நான் எப்பவுமே சொல்றதுன்னா ஆர்கனைசர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆர்கனைசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது தெரியும். அந்த டேட்டா உங்கள்கிட்ட எங்கிட்ட இல்ல. சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்தினாங்களா, அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ்ல ஏற்பாடு செய்திருந்தாங்களா, அந்தந்த மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் பொழுது அவங்க காவல்துறையை கூப்பிட்டு அண்ணன் கூட்டம் அதிகமாக வந்துருச்சு 6 மணிக்கு 7 மணிக்குன்னு சொன்னாங்களா, அந்த டேட்டா உங்ககிட்ட இல்ல, எங்கிட்ட இல்லைங்கண்ணா. அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்கினாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு. அது என்கொயரியில வரட்டும். நான் முதல்ல இருந்து பேசுறதே டே ஒன்ல அப்படியே நெரட்டிவ மாத்தி இவங்க தான் தப்பு நான் கொண்டு போறது தான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன். அரசு நீங்க எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, ஏன் கொடுக்கல சொல்லுங்க. நீங்க அவங்களை கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணீங்களா? இல்லை. இந்தியால ஒரு கோவில் திருவிழால 2 பேர் இறந்தாவே லோக்கல் 2 பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க, தாசில்தார் ஆவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க. 41 பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பில்லைன்னா எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா? கரூரில் இருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது, இது இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க. நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாம டிஃபெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன? அதுதான் ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமா செயல் பண்றாங்க? ஆமாம், அரசு பண்றாங்க, நடவடிக்கை எடுத்து. ஆர்கனைசர் தப்பு, நாங்க நடவடிக்கை எடுக்க நாங்க பாராட்டுறோம். எல்லாமே இல்லாம ஒருத்தர் மேலேயே நான் திரும்ப திரும்ப போடுவேன் அப்படிங்கறத எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம். தமிழக ஐபிஎஸ் அதிகாரிகள் கண்காணிப்பு குழுவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சட்ட ஆலோசனை நடத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகுன்னு சொல்லி முதல்வர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அண்ணா, முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மணிப்பூர்ல கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எஸ்ஐடியில உச்சநீதிமன்றம் போட்டாங்க. அப்ப மணிப்பூர் அரசு ஆலோசனை நடத்தி எங்க மணிப்பூர் போலீஸ் ஆபீசர் போலின்னு கேட்டாங்களா? இன்னைக்கு தமிழகத்துல சிபிஐ என்கொயரி போட்டிருக்கும் பொழுது அதே உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழ்நாடு கேடர், ஆனா தமிழ்நாட்டில் பிறந்திருக்காத 2 ஐபிஎஸ் அதிகாரியை போடுறோம்னு சொல்றாங்க. தவறே கிடையாது. அதிகாரி என்றால் தமிழ்நாடுனா வெளிநாடுனா ஒண்ணுதான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம், நாங்க மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை அணுவோம் அப்படின்னா அவர் இதை காலம் தாழ்த்தக்கூடிய செயலா மட்டும்தான் பண்றாங்க. இந்தியால பல இடத்துல இது நடந்திருக்கு, தமிழ்நாடு மட்டுமில்லை. பல இடத்துல லோக்கல் ஆபீசர் அவங்க விடல. பல இடத்துல முதலமைச்சர் சந்தோஷப்படணும். கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து ஐபிஎஸ் அதிகாரி போடலையே, போட்டுதான் மானம் மொத்தமா போயிருக்கும். தமிழ்நாடு ஐபிஎஸ் அதிகாரி யாரையும் போடாம மணிப்பூர் மாதிரி கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரான் போட்டுந்தா இன்னைக்கு அட்லீஸ்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடர்ல இருக்கிற அதிகாரிகள் தானே. இதை எதுக்கு முதலமைச்சர் அரசியல் படுத்துறாரு? கரூர் சம்பவத்துக்கு துக்கம் அனுசரிக்கும் விதமா சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேச்சு அழைச்சிட்டு போறாங்க. அது ரத்த கொதிப்பான்னு சொல்லி அமைச்சரும் சபாநாயகரும் கிண்டல் பண்ணிருக்காங்க. அண்ணா, சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த 4.5 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு திமுக தொண்டனை விட மிகச் சிறப்பாக இருக்கிறது. முழுசா 100 மார்க் கொடுத்துடலாம். திமுக தொண்டன் கூட கட்சி அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணல. சபாநாயகர் முழுமையாக திமுகவை டிஃபெண்ட் பண்ணி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காரு. முழு பாராட்டு அவருக்கு. ஆனா சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யல. அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் இத்தனை காலமாக செய்வதெல்லாம் திமுக தொண்ட வேலை தான். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள், நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மொடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா, நம்முடைய காந்தி ஐயாவை பல இடத்துல சபாநாயகர் அவமானப்படுத்தியிருக்கார். மைக் ஆஃப் பண்றது,
அவங்க பேசும்போது ஏளனமா பார்க்கிறது, இது கடந்த 4.5 ஆண்டுகள்ல தொடர்ச்சியா செய்யறாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு பேட்ச் அணிந்திருக்கும் பொழுது அதையும் மிக கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கு. நேத்து ஒருத்தர் சொல்றாரு, நாங்க இதையெல்லாம் தாண்டுவோம், இதெல்லாம் டிராமா தான், இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடுறாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, தினமும் இது போன்று நீங்க அசிங்கமா பேசுறீங்க, மோசமா பேசுறீங்கன்னா மக்கள் எப்படி உங்க பக்கம் வருவாங்க? அதனால இது மக்கள் மன்றத்தில் மட்டும்தாங்க நான் தீர்ப்பு, வேற எங்கேயும் தீர்ப்பு இல்ல. சபாநாயகர் மோசமாக நடந்து கொண்டதற்கு எஸ்ஐடி நான் வைக்க முடியும். அதனால 2026 மக்கள் மன்றத்தில் சரியான மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள் என்று நம்புவோம். கரூர் விவகாரத்துல முதல்வர் வந்து பதற்றமடைந்து பயமடைந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்க சொல்லியிருக்காரு. அதிமுக வந்து பல்வேறு கேள்விகளை வந்து அங்க முன்வைச்சாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் முதல்வரும் மாறி மாறி பழைய, அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தையோ தூத்துக்குடி சம்பவங்களையும் வந்து மேற்கோள் தேடி பார்த்தாங்க. ஆனா கரூர் விவகாரத்தை பெரிய அளவு பேசலாம். ஆனா அதனாலதான் பாத்தீங்கன்னா நேத்து நான் வேற எந்த செய்தித்தாளையும் சொல்லிங்கன்னா தினகரன்ல செய்தி வந்துச்சு. தினகரன் வந்து அபிஷியலா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம், அவங்க இருக்கிறாங்க, நல்லது. தினகரன்ல செய்தி போடுறாங்க, முதலமைச்சர் சிறப்பு ஆலோசனை, ஹிந்திக்கு எதிராக சட்டப்பேரவையில ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக ஆலோசனை தினகரன்ல போடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த டிபேட் அண்ட் டிஸ்கஷன் நடக்கும்னு தெரியும். இன்னைக்கு காலையில இருந்து டிபேட் அண்ட் டிஸ்கஷன் என்ன, ஹிந்தி படத்தை தடை பண்ண போறாங்களா, ஹிந்தி பாட்டை தடை பண்ண போறாங்களா, ஹிந்தி பேரை தடை பண்ண போறாங்களா, இத மக்கள் மன்றத்தில் பேச வச்சு கரூர் இஷ்யூவா பேசக்கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாங்க. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் கேட்ட பிறகு திமுக காரங்க சொல்றாங்க, நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, நீங்க எதுக்கு பொய் சொல்றீங்க, நீங்க எதுக்கு பதட்டமாகறீங்க? அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி ட்விட்டர்ல நேத்து எப்படி வந்துச்சு? அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க, நேரடியா கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்கறீங்க. 606 ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க, ஆனா ஏடிஜிபி 500 சொல்றாரு. மத்தியானம் ரிலீஸ் பண்ணிருக்கிற பிரஸ் நோட்ல 350ங்கிறீங்க. எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும்? அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா, இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரா? அவர்தான் நமக்கு சொல்லுங்க. ஆனா இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன், ரோட்ல வந்து தாலி செயினை பறிக்கிறவன், அவன் அரெஸ்ட் பண்றதுக்குலாம் டைம் இல்ல. இந்த 2 மணிக்கு அந்த யூடியூப் நடத்துற வீட்டுக்கு போறாங்களா, இதுக்கு தான் டைம் இருக்கு. அதனால இன்னைக்கு ரவுடிகள்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்கான். எங்கேயா சுத்திட்டு இருக்கேன்னா 10 மணிக்கு அண்ணே அவங்கள யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க, அதான் கத்தியோட சுத்திட்டு இருக்காரு. அது போன்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது, வன்மையா கண்டிக்கத்தக்கது. அப்படி யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ணால் 24 மணி நேரத்தில் பெயில் கொடுக்கத்தான் போறாங்க. எல்லாரும் கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு. இதை முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும். யாரை காவல்துறை பண்றாங்களா, ஏடிஜிபி பண்றாங்களா, டிஜிபி பண்றாங்கன்னு தெரியல. இதை முதலமைச்சர் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.